ஸ்ரீ குருப்யோ நமக. சாய்பாபா அற்புதங்கள் பாகம் 6. அல்லா மாலிக். தெய்வீக வடிவத்தில் அங்கு உட்கார்ந்திருக்கும் இளைஞனை பார்த்து மக்கள் சொன்னார்கள், தெய்வீக வடிவில் இங்கே வந்திருக்கும் இளைஞனே, எங்களை விட்டு செல்லாமல் நீங்கள் இந்த ஊரிலேயே இருக்க வேண்டும் என்று உரத்த குரலில் வேண்டிக் கொண்டார்கள் ஷிரடி மக்கள். இளைஞன் தனக்குள் சிரித்து கொண்டே வேப்பமரத்தடியில் போய் அமர்ந்து கொண்டான். கண்களையும் மூடிக்கொண்டான். ஷீரடிக்கு சற்று தள்ளி அவுரங்காபாத்திலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தூப்கேடா என்ற ஒரு கிராமம். அந்த ஊரை சேர்ந்த சந்த் பட்டீல் என்னும் முஸ்லீம் கொஞ்சம் சோகத்துடன் ஷீரடிக்கு வந்து பாபா அமர்ந்திருக்கும் வேப்பமரத்தடியை அடைந்தார். அவருடைய சோகத்திற்கு காரணம் ஆசையாய் அவர் வளர்த்து வந்த ஒரு குதிரை. அது காணாமல் போய்விட்டது. அது ஆயிற்று 2 மாதங்கள். ஊராக தேடி வந்தார், எங்கேயும் காணவில்லை. குதிரை கிடைக்கும் என்ற நம்பிக்கையே அவருக்கு போய்விட்டது. இருந்தாலும் ஷீரடி பக்கம் போய் பார்க்கலாம் என்று வந்தவர் அங்கே இருந்த கோதாவரி ஆத்தங்கரையை எல்லாம் சுற்றி பார்த்தார். குதிரை காணவில்லை. வருத்தத்துடன் களைப்பும் சேர்ந்து கொள்ள வேப்பமரத்தடிக்கு வந்தார். நீண்ட ஆடை, தலையில் குல்லாய், அருகில் ஒரு செங்கல், கையில் ஒரு நீண்ட குச்சி. இது சகிதம் அங்கே அமர்ந்திருந்த ஒரு இளைஞன் ஹூக்கா என்னும் புகைப்பிடிப்பதற்கான முயற்சியில் இருந்தான். அலாவுதீனின் அற்புத விளக்கு போன்ற படங்களில் வரும் மாதிரி நீண்ட குழாய் பொருந்திய ஹூக்கா, அதுபோல் ஒன்றை வைத்திருந்த இளைஞன் சந்த் பட்டீலை நோக்கி, என்ன களைப்பாக இருக்கிறீர்கள், கொஞ்ச நேரம் அமர்ந்து அப்படியே என்னுடன் புகையும் பிடித்துவிட்டு செல்லலாமே, உங்கள் குதிரை இந்த ஊரில் தான் இருக்கு அப்படின்னு சொன்னானாம். ஆடி போய்விட்டார் சந்த் பட்டீல். குதிரை காணாமல் போன விஷயம் இந்த இளைஞனுக்கு எப்படி தெரியும்? அதுவும் இந்த ஊர்லேயே இருக்கிறது என்கிறானே. சரி, படபடப்பாக இருக்கிறீர்கள். கோதாவரி ஆற்றின் புளிய மரத்தின் அடியில் உங்கள் குதிரை மேய்ந்து கொண்டிருக்கும். அதை அழைத்து கொண்டு இங்கே வந்து ஓய்வெடுத்து கொண்டு அப்புறம் செல்லுங்கள் என்றான் அந்த இளைஞன். அந்த இடத்தில் இப்போதுதான் தேடி பார்த்துவிட்டு வந்திருக்கிறார் சாந்த் பட்டீல். அங்கே எப்படி அந்த குதிரை திரும்பவும் இருக்கும்? அவநம்பிக்கையுடன் அங்கே ஓடினார் அவர். என்ன ஆச்சரியம்! குதிரை இவரை பார்த்து ஓடி வந்து உற்சாகமாக கனைத்தது. அந்த இளைஞன் சாதாரண ஆளில்லை. அது பட்டீலுக்கு புரிந்தது. குதிரையுடன் வேப்பமரத்தடிக்கு சென்றார். புன்னகைத்தான் இளைஞன். ஊக்கா பிடிக்க திரும்பவும் அழைத்தான். அதை பற்ற வைக்க தீயும் துணியில் நனைத்து சுற்ற கொஞ்சம் தண்ணீரும் தேவை. ஆனால் இளைஞனிடம் புகையிலை மட்டும்தான் இருந்தது. துணியும் இருந்தது. தீப்பெட்டியோ தண்ணீரோ அருகில் இல்லை. இதை கவனித்த சந்த் பட்டீல் ஊருக்குள் சென்று யாரிடமாவது தீயும் தண்ணீரும் வாங்கி வரட்டுமா என்று கேட்டார். இளைஞன் பெரிதாக சிரித்தான். அப்போது அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? கையில் இருந்த குச்சியால் தரையில் குத்தினான். தகதகவென எரியும் நிலக்கரி துண்டு ஒன்றை அங்கிருந்து எடுத்தான். அதை குழாய்க்குள் வைத்து பற்ற வைத்தான். பின் அதே குச்சியால் தரையில் மறுபக்கம் அடித்தான். அங்கிருந்து நீர் கசிய ஆரம்பித்தது. அந்த நீரில் துணியை நனைத்து குழாயில் சுற்றினான். இதோ ஹூக்கா தயார். இளைஞன் புகைப்பிடிக்க துவங்க சந்த் பட்டீல் ஆடி போனார். இந்த இளைஞன் சாதாரணமான ஆள் இல்லை. இவன் நின்ற இடத்திலிருந்தே தீயையும் நீரையும் வளவழைக்கிறான். பஞ்ச பூதங்களும் இவன் கட்டுப்பாட்டில் இருக்கும் போல் இருக்கிறது. பெரிய சித்தனாக இருக்க வேண்டும் இவன். காணாமல் போன குதிரையை மந்திரத்தில் வளவழைக்கிறான். விட்டுவிடக்கூடாது இவனை என்று நினைத்தார் சந்த் பட்டீல். இளைஞனே, ஒரு வேண்டுகோள் என்றார். என்ன வேண்டும்? அதான் குதிரை கிடைத்து விட்டதே. ஆம், அதற்கு என் நன்றியாக நீங்கள் தயவு செய்து என் தூப் கிராமத்திற்கு வந்து என் விருந்தினராக கொஞ்ச நாள் தங்கியிருக்க வேண்டும் என்று விளம்பினார் சந்த் பட்டீல். உடனே கிளம்புவோம் என்றான் இளைஞன். ஒரு இஸ்லாமியரால் வளர்க்கப்பட்ட பாபா மீண்டும் ஒரு இஸ்லாமியர் வீட்டில் சில காலம் தங்க சித்தம் கொண்டார். அந்த குதிரையிலேயே பாபாவை ஏற்றி கொண்டு சந்தோஷமாக கிளம்பினார் சந்த் பட்டீல். கொடுத்து வைத்த குதிரை. பாபா தூப்கேடா கிராமத்திற்கு போய் பல நாட்கள் ஆயின. இங்கே ஷீரடியில் அவரை காணாமல் பலரும் கவலைப்பட்டார்கள். தாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ என்று பதறினார்கள். கண்டோபா தெய்வம் அடையாளம் காட்டியும் விட்டுவிட்டோமே என்று வருத்தப்பட்டார்கள். அந்த ஆலயத்தின் அர்ச்சகரான பகத் மகள் சாபதி, உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் அந்த அர்ச்சகர் மகள் சாபதிக்கு உண்டு. அது என்ன என்பதை அப்புறம் பார்க்கலாம். இப்போது தூப்கேடா கிராமத்துக்கே வருவோம். சந்த் பட்டீல் மனைவியின் சகோதரர் மகனுக்கு நெடு நாட்களாக திருமணம் ஆகாமலேயே இருந்தது. பாபாவை பார்த்ததுமே சந்த் பட்டீலின் மனைவி, என் சகோதரர் மகனுக்கு திருமணம் நடக்க ஆசி புரியுங்கள் என்று வேண்டிக் கொண்டாள். இளைஞன் புன்னகைத்தான். மறுநாளே ஒரு பெண் நிச்சயிக்கப்பட்டாள். விரைவில் திருமணம் என்று முடிவெடுத்தார்கள். இதிலே முக்கியமான ஒரு விஷயம், மணமகளின் ஊர் எது தெரியுமா? ஷீரடி. ஆமாம், எல்லாம் பாபாவின் திருவிளையாடல்தான். திருமண தினத்தன்று வண்டிகளில் மாப்பிள்ளை வீட்டார் எல்லாரும் ஷீரடிக்கு கிளம்பினார்கள். பாபாவும் கிளம்பினார்.
பாபா அப்போதும் புன்னகைத்து கொண்டார். மாப்பிள்ளை வீட்டார் ஷீரடிக்கு வந்தார்கள். கண்டோபா ஆலயத்தின் வாசலில் அத்தனை வண்டிகளும் நின்றன. மாப்பிள்ளை சந்த்பட்டில் உறவினர்கள் எல்லோரும் இறங்கினர். அதையெல்லாம் கண்டோபா கோயிலின் அர்ச்சகர் பகத் மகள் சாபதி பார்த்து கொண்டிருந்தார். கடைசி வண்டியில் இருந்து கடைசி நபராக நம் இளைஞனும் இறங்கினான். அவனை பார்த்ததும் அர்ச்சகர் மகள் சாபதி பரவசமடைந்தார். சாயி சாயி சாய்பாபா என்று உற்சாகத்துடனும் மெய் சிலிர்ப்புடனும் சந்தோஷத்துடனும் பெரிய குரல் எழுப்பினார். அவருடைய சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்த ஊர் மக்களும் பரவசத்துடன் சாய்பாபா சாய்பாபா என்ற ஆனந்த குரல் எழுப்பினார்கள். சாயி என்றால் என்ன அர்த்தம்? சமஸ்கிருதத்தில் சாயி என்றால் கடவுள், தலைவன், எஜமானன் என்று அர்த்தம். சாயி என்பதை திரும்பி படியுங்கள். ஈசா என்று வரும், ஈசன். பாபா என்றால் அப்பா என்று பொருள். அதாவது சாய்பாபா என்றால் தந்தை போல் இருந்து நம்மை காப்பாற்றும் கடவுள் என்றும் அர்த்தம் கொள்ளலாம். கண்டோபா ஆலய அர்ச்சகர் பகத் மகள் சபதி எத்தனை பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும்! பிறந்ததிலிருந்து பெயரே தெரியாதவரை அல்லது இயற்பெயர் என்ன என்று சொல்லிக்கொள்ள விரும்பாதவருக்கு மகள் சாபதி சந்தோஷத்தில் வைத்த பெயர் சாய்பாபா. இன்று உலகம் முழுவதும் பக்தர்களால் போற்றி சொல்லப்படுவது இந்த பெயர்தான். அவர் எத்தனை புண்ணியசாலி! சாய்பாபா, இனி நீங்கள் எங்கும் செல்லக்கூடாது, எங்களுடன் இந்த ஷீரடியிலேயே தங்கி அருள்பாலிக்க வேண்டும் என்றார் மகள் சாபதி. அப்படியே ஆகட்டும். நான் இனி என் வாழ்நாள் பூராவும், ஏன் என் வாழ்நாளுக்கு பிறகும் கூட இந்த புனித மண்ணில்தான் இருப்பேன். சாய்பாபா, எங்கள் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எங்களுக்கு உங்களை அடையாளம் காட்டியது எங்கள் ஊர் தெய்வமான கண்டோபாதான். அதனால் நீங்கள் கண்டோபா ஆலயத்திலேயே தங்குங்கள் என்று வேண்டிக் கொண்டார் மகள் சாபதி. அவரிடம் சாய்பாபா என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ் மாலிக்கு, இறைவனே அரசன் என்று பெரிய குரலில் சொல்லியபடியே தொலைவில் இருந்த கட்டடத்தை கை காட்டினார். நான் அங்கேயே தங்கிக் கொள்கிறேன் என்று புன்னகித்தார். அது ஒரு மசூதி, பாழடைந்த ஒரு மசூதி. 6ஆம் பாகம் முடிந்தது. 7ஆம் பாகம் தொடரும். நன்றி.